ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணிமா கேர் குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு நைட் சீரம் தான் பார்க்க போகிறோம். அலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் அண்ட் விட்டமின் இ கேப்சூல்ஸ் இது மூணையும் வச்சு நைட் சீரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். சீரமோட பெனிஃபிட்ஸையும் இது எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்கணுன்னா நீ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆலோவேரா ஜெல் நம்மளோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் நேச்சுரல் ஷைனோடும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து மாய்ஸ்சரைசர் இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் உள்ள செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்தாலும் கிராக்கடு ஸ்கின்னாக இருந்தாலும் அது சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிங்கிள்ஸ், ஃபேஸில் உள்ள ரிங்கிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சன்பர்ன்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை எப்போவுமே க்ளோவாகவே வச்சுக்குது. விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை டீஹைட்ரேட் ஆகாமல் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டார்க் ஸ்பாட்டை லைட்டன் பண்ணுது. ஸ்கின்னை எப்போதுமே மாய்ஸ்சரைசராகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின்னுக்கு கிளென்சிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ரிங்கிள்ஸ் வராமல் ஹெல்ப் பண்ணுது. ஸ்கார்ஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை எப்போதுமே மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டேமேஜ் ஸ்கின்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரீஸ்டோர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரெகுலராக விட்டமின் இ ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னை எப்போதுமே இளமையாகவே இருக்கும். ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு டோனர். இது வந்து சன்பர்ன், கட்ஸு, ஓன்ஸை சரி பண்ணும். ஆக்னே வந்து ரெடியூஸ் பண்ணும். நார்மல் ஸ்கின்னை கிளென்சஸ் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி வச்சுக்கும். எல்லா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்னை எப்போதுமே ரெஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கும். ஸ்கின்னில் உள்ள செல்ஸை வந்து ஸ்ட்ரென்த்தனாக வச்சுருக்கும். ஃபேஸை எப்போதுமே க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு கீழே உள்ள சர்க்கிள்ஸை சரி பண்ணும். இப்போ வாங்க நம்ம சீரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சீரமுக்கு ரோஸ் வாட்டர், அலோவேரா ஜெல், அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த சீரம் வந்து நைட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஃபேஸ் வாஷால் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனான ஃபேஸில் போடுங்க. இப்போ வாங்க, இப்போது ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு க்ளீனான சின்ன ஒரு பவுலில் நான் போட்டுக்கிறேன். இதில் போட்டுட்டு விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணிங்கன்னா ஆயில் மாதிரி இருக்கும். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கேப்சூல் போதும். ஒரு ஸ்பூனுக்கு ஒரு கேப்சூல் போதும். இது வந்து உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ், ஐ கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம வந்து ரோஸ் வாட்டரையும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இது மூணுமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட்டிஷில் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கலரில் தான் இருக்கும். எதுவாக இருந்தாமே நம்ம வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணாதான் எதுவாக இருந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து டே பை டே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இது வந்து க்ளீன் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து டெய்லி செய்யணுன்றது அவசியம் கிடையாது. 4 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணினா போதும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸு, நெக்கு நல்லா நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இப்போ இதில் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இந்த கண்டெய்னரை போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். டெய்லி நான் வந்து நைட்டு வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடணும். இப்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் குவான்டிட்டி எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபுல்லாக ஃபேஸு, நெக்கு, பேக்கு எல்லாமே நல்லா சர்க்குலர் மோஷனில் பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன், அந்த டெட் செல்லு எல்லாமே போகும். நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கும்போது ஃபேஸ் நல்லா உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். இப்போது இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான டிப் பார்த்திங்கன்னா, நம்மளோட ஐ இருக்கு இல்லையா, அதில் நம்ம போடும்போது ஃபுல்லாக போட்டு நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரிங் ஃபிங்கரில் வந்து நீங்கள் சாஃப்டாக நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி
சர்க்குலர் மோஷன்லேயே நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய நர்வ்ஸ் இருக்கும் கண்ணுக்கு அந்த இதில். ஸோ அதுக்கு நம்ம ஹெவி ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த ரிங் ஃபிங்கரில் நீங்கள் கொடுக்கும்போது அது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ அது மாதிரி பண்ணுங்கள், ஃபுல் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. மற்ற இடத்துல நீங்கள் வந்து நல்லா 4 ஃபிங்கர்ஸையும் வச்சு நல்லா நீங்கள் மசாஜ் பண்ணலாம். ஐஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ ஓவரால் நம்ம ஃபேஸ், நெக் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மார்னிங் எழுந்தோடனே நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேறு ஒரு பியூட்டி டிப்பில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.